இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிமையான இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒவ்வொருவருக்கும் பொதுக்காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமையிலே வாழ்த்தையும் வணக்கத்தையும் ஜெபத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமைய அன்போடு ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே மிகவும் சிறப்பான ஒரு வாசகத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த வாசகத்தை சிந்தித்து பார்க்கிற பொழுது, அதிர்வில் அல்ல அமைதியிலேயே இறைவன் உரைகிறார் என்ற ஒரு தலைப்பு நமக்கு சிறப்பாக அமைகிறது. அதாவது, மனிதன் வாழ்கின்ற உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அமைதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். நாம் பலமுறை ஆலயத்தில் கூட அமைதிக்காக எத்தனையோ பாடல்களை பாடியிருப்போம். அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, இன்னும் அமைதியின் தெய்வமே இறைவா என்றெல்லாம் நாம் இறைவனை அமைதியின் உருவமாக பாடியிருப்போம். ஆனால் இவ்வாறு பாடினாலும் சரி, விவிலியத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது ஷாலோம் என்ற ஒரு வார்த்தை அமைதியை குறிக்கிறது. அதே போல எயிரேனே என்ற ஒரு கிரேக்க சொல் புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 100 முறைக்கு மேல் வருகிறது. 100 முறையும் அமைதியை தான் ஆழமாக சொல்லித் தருகிறது. இவ்வாறு விவிலியமும் சரி, இறை பாடல்களும் சரி, திருச்சபையும் சரி நமக்கு அமைதியை பற்றி ஆழமாக எடுத்துரைத்தாலும் மனிதனால் அமைதியாக இருக்க முடிவதில்லை, அமைதியாக வாழ முடியவில்லை. இதற்கு என்ன காரணம்? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்நற்செய்தி வாசகத்தை பாருங்கள். நற்செய்தி வாசகத்தில் மிகவும் அருமையாக நமக்கு இதற்கான தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, கடல் மீது இயேசு நடந்து வருகிறார். இந்த நிகழ்வை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். அலைகள் மலைகளாக உயர்கிறது, படகு பயங்கரமாக அலைக்கழிக்கப்படுகிறது, சீடர்களுக்கு பயம் வருகிறது. இரண்டாவதாக, இயேசு கடல் மீது நடந்து வருகிறார் இரவு வேளையில். அவன் தூரத்தில் ஒரு கருமையான உருவம் அங்கு கடல் மீது நடந்து வருவதைக் கண்டு எல்லோரும் பேய் பேய் என அச்சம் கொள்ளுகிறார்கள். மூன்றாவதாக, இயேசு சொல்லுகிறார், நான் தான், அஞ்சாதீர்கள் என சொன்னாலும் பேதுருவுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ பார்க்கின்ற பொழுது பேதுருவை கூப்பிடுகிறார், நீ வா அப்படின்ட்டு. பேதுருவுக்கு ஒரு வகையில் இயேசுதான் என்றாலும் இன்னொரு வகையில் பயம் அவரை ஆட்கொள்கிறது. பிரியமானவர்களே, அப்போ பார்க்கின்ற பொழுது பயத்தோடு நடக்கிறார். திடீரென அந்த பயம் அவரை கீழே இழுத்து விடுகிறது, மூழ்கி விடுகிறார். அப்போ ஐயோ ஆண்டவரே அப்படின்னு கத்துறாரு. இயேசு தூக்கி விடுகிறார். ஏன் பயப்படுற? நான் கூட இருக்கிறேன்ல. இதற்கான விடை இதுதான் அன்புக்குரியவர்களே. இயேசு நம்ம கூட இருந்தார் அப்படின்னா நமக்கு எதுவுமே ஆகாது. நம்ம அலைக்கழிக்கப்படவும் மாட்டோம், நம்ம கலங்கவும் தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இயேசு படகுக்குள்ளே வராரு. வந்த உடனே காற்றும் கடலும் அடங்கி விடுகிறது. அப்போ இன்றைக்கி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது, இயேசுவை நீங்கள் இங்கே கூட இருங்க, அவ்வளோதான் முக்கியம். இயேசு நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எதையும் கண்டு அச்சப்படவும் தேவையில்லை, கலங்கவும் தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. ஏன்னா அந்த இயேசு ஆண்டவருடைய மொத்த உருவமே அமைதி தான் அன்புக்குரியவர்களே. அதற்கான தெளிவு தான் முதல் வாசகத்தை இறைவன் சொல்கிறார், எலியா நீ வெளியே வா, நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கு சுழல் காற்று வீசுது. எலியா வெளியே வரலை. அதே போல் நிலநடுக்கம் வருது, அப்பவும் வெளியே வரலை. தீ வருது, அப்பவும் வெளியே வரலை. ஆனால் மெல்லிய ஒலி கேட்குது, அப்பந்தான் எலியா வெளியே வராரு, முகத்தை மூடிக்கிட்டு. அப்போ அன்புக்குரியவர்களே, இறைவன் உண்மையிலேயே அமைதியில்தான் இறைவன் இருக்கிறார். இந்த அமைதியில் இருக்கின்ற இறைவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அமைதியாக நிதானமாக நிம்மதியாக இருக்கிறோமா என்றால் ஒரு பெரிய கேள்வி குறித்தான். காரணம், இந்த உலகிலே மனிதன் பல காரியங்களை நினைத்து அவன் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறான், அவன் கடினப்பட்டு கொண்டிருக்கிறான். எது மனிதனுக்கு அமைதியை கொடுக்கும்? ஒன்று முக்கியமான விஷயம், அதுதான் கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னோடு வாசம் செய்கிறார், அவரிடம் நான் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்ட்டு யார் நினைக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அமைதியாக இருக்க முடியும். அன்புக்குரியவர்கள், ஏறக்குறைய அமெரிக்க நாட்டில் 16வது ஜனாதிபதியாக இருந்தவர் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். அப்போ அவர் காலத்தில் உள்நாட்டுப் போர், பயங்கரமான உள்நாட்டுப் போர். அவருக்கு கலக்கமாக இருந்த, தயக்கமாக இருந்தப்போ படைத்தளபதி இதெல்லாம் வராங்க அவரை பார்க்குறதுக்கு. அப்போ அவருடைய மெய்காப்பாளர் சொல்கிறார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னா ஜெப அறைக்குள்ளேருந்து வெளியே வரார், அவ்வளவுதான். அப்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு முறை சொல்லுவார், என் வாழ்க்கையில்
நான் இவ்வளவு பெரிய காரியங்கள், குறிப்பாக சாதனைகள், சகாப்தங்கள், சரித்திரங்கள் இவற்றையெல்லாம் உருவாக்க முடிந்ததென்றால், உள்நாட்டு போர் வருகின்ற பொழுதெல்லாம் என்னால் எளிதாக அதை தீர்க்க முடிந்ததென்றால், அதற்கு காரணம் வேறு ஒன்றுமல்ல, முள்ளந்தாள் படியிட்டு நான் இறைவனிடம் ஜெபித்ததே, அமைதியாக ஜெபித்ததே, அவ்வளவுதான். இறைவனை போய் அவர் புலம்பலை, போய் இறைவன்கிட்ட போய் திட்டலை, இறைவன்கிட்ட போய் அவர் ஏசலை, மாறாக இதை ஒப்படைச்சிடறாரு. கடவுளை நீ தான் ஜனாதிபதி ஆக்கினீர், நீங்களே இந்த பிரச்சனையை பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அமைதியாக அவருடைய பாதத்தில் அமர்ந்து விடுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்று அமைதியாக வாழ்க்கையில் நாம் உருவாகுகிறோமோ, அமைதியாக வாழ்க்கை நடத்துகின்றோமோ, அப்பொழுது நிச்சயமாக நமது வாழ்க்கையிலே பல சாதனைகள், பல சகாப்தங்களை நாம் உருவாக்க முடியும். ஆகவே வாழ்க்கையில் நாம் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாமேன் கலங்க வேண்டும்? கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாமேன் அச்சப்பட வேண்டும்? கடவுள் நம்மீது ஒரு கரிசனையோடு இருக்கின்ற பொழுது நாமேன் கலங்க வேண்டும்? நல்லா யோசித்து பார்க்கின்ற பொழுது எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தடுமாறினாலும், நம்மை பெற்ற அம்மா, நம்முடைய பெற்ற அப்பா நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் கலங்குவோமா, திகைவோமா, நாம் அழுவோமா? யோசித்து பாருங்கள். அருமையாக சொல்லுவாங்க, ஒரு இளம் பிள்ளை ஏரோப்ளேனில் போயிட்டு இருக்குது. அப்போ போகும்பொழுது அந்த ஏரோப்ளேன் நடுங்கிட்டே இருக்குது, ஆடுது. அப்போ எல்லாரும் கலங்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் ஒரு சின்ன பொண்ணு மட்டும் கலங்கலை. அப்போ சொல்லுவாங்க, அந்த பிள்ளை சொல்லுவா, அப்போ எல்லாரும் கேட்பாங்க, ஏம்மா நீ மட்டும் ரொம்ப அமைதியாக கூலாக இருக்கிறியே? அப்போ அவள் சொல்லுவா, ஏரோப்ளேன் ஓட்டுறது எங்கள் அப்பா அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுறது நம்ம ஆண்டவர் தான், நாம் ஓட்டுறது இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்டே நம்ம ஒப்படைச்சிருவோம். அந்த வாழ்க்கை என்ற சக்கரத்தை ஆண்டவர் ஓட்டிக்கிட்டே இருப்பார். அவருக்கு தெரியும் எங்கே பள்ளம் வரும், எங்கே மேடு வரும், எங்கே டேர்னிங் வரும், எங்கே டேர்னிங் வராது, எல்லாமே அவருக்கு தெரியும். நாம் தான் கலங்கிட்டே இருக்கிறோம். ஆகவே எல்லாத்தையும் ஒப்படைங்க. வாழ்க்கை என்ற அந்த பயணத்தை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நிச்சயமாக அன்புக்குரியவர்களே, நீங்கள் மூழ்கும் வேளை வந்தாலும் கூட, நீங்கள் கலங்கும் வேளை வந்தாலும் கூட, கடவுள் உங்களை கரம்பிடி தூக்கி நிறுத்துவார். ஆகவே அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். நிச்சயமாக அமைதியில்தான் இறைவன் வருகிறார். அந்த அமைதி நம்மில் இருக்கட்டும். கடவுள் நம்முள் வாசம் செய்வார். ஆமென்.